எங்களுடைய அரசு வந்திருந்தா முதல்ல சொன்ன வாக்குறுதிகளை நீங்க லாஸ்ட் பட்ஜெட்லயும் பாத்துருக்கலாம். வாக்குறுதிகளை எடுத்து வாசிப்பாங்க. வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நாங்க இந்த வாட்டி இதுல பட்ஜெட் ஒதுக்கி இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இங்க அது முற்றிலுமாக மறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பட்ஜெட்டா தான் இது பார்க்கப்படுது. நாங்க எல்லா வாட்டியும் விஜய் அண்ணனோட ஆட்சியை குறை சொல்பவர்கள் கிடையாது. 8ஆம் ஆண்டு நினைவு நாள். தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர்னு வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா. கருணாநிதின்றது வெறும் 5 எழுத்து வார்த்தை கிடையாதுங்க. ஒரு அரை நூற்றாண்டுக்கான நவீன வரலாறையே படைச்சவர் எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா. சாதாரணமா ஒரு பாடலாசிரியருங்க, ஒரு கதையாசிரியராக இருந்து வசனகர்த்தாக இருந்து இன்னைக்கு என் இனிய அன்பு உடன்பிறப்புகளேன்னு சொல்லும் போது இன்னைக்கும் அந்த வார்த்தைகள் கேட்கும் போது மெய்சிலுக்கிற விதமா இருக்கு. கலைஞர் ஐயா எங்க கூட இல்லைனாலும் இன்றும் எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய கொள்கையாலும் வாழ்ந்து கொண்டிருப்பார் கலைஞர் ஐயா. கலைஞர் ஐயா புகழ் என்றென்றும் வாழ்க. மிஸ் ஆகுதுன்னு நீங்க பாருங்க, உங்க கேள்வியிலே இருக்கு மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு. எப்படி பாக்குறோம்னா எங்களுடைய இளந்தலைவர் சொன்ன மாதிரி இதுக்கு 0 மார்க் கொடுத்து பாக்குறோங்க. ஏன்னா இதே எங்களுடைய அரசு வந்திருந்தா முதல்ல சொன்ன வாக்குறுதிகளை நீங்க லாஸ்ட் பட்ஜெட்லயும் பாத்துருக்கலாம். வாக்குறுதிகளை எடுத்து வாசிப்பாங்க. வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நாங்க இந்த வாட்டி இதுல பட்ஜெட் ஒதுக்கி இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இங்க அது முற்றிலுமாக மறுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். மீனவர்களோட பேன் பீரியட், லீன் பீரியட் அதுலயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப லீன் பீரியட்ல 6000 நம்ம கொடுத்துட்டு இருந்தாரு, 7000 உயர்த்துறோன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு பேன் பீரியட்ல நம்ம 8000 கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்க வாக்குறுதியில முதலமைச்சர் விஜயன் என்ன சொல்லிருக்காங்கன்னா 20000 சொல்லிருக்காங்க. ஆனா அந்த 20000 பத்தி எந்த ஒரு குறிப்பீடும் அமையல. அது மட்டும் இல்லாம அந்த ஆடு திறமையான பெண்களுக்கு ஆடு மேய்க்கும் இதுன்னு சொல்லி ஒரு 30,000 பெண்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வெறும் 30,000 பெண்கள் மட்டும் தான் இருக்காங்களா? அதோட தகுதி என்ன? அதை பத்தின ஒரு டீடைல் விஷயமும் இல்ல. அதே மாதிரி வேளாண் துறையோட பட்ஜெட்லயுமே 0 மார்க்ன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் 10,000 அரசு பள்ளிகள் இருக்கு. 110 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இஃப் ஐ எம் ரைட், 110 கோடி. அப்ப ஒரு குறிப்பிட்ட இதுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அதுல எப்படி கிளென்லினஸ் பார்க்க முடியும்? அதுல எப்படி அங்க வேலை செய்யறவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும்? சத்தனம் இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. சோ ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பட்ஜெட்டா தான் இது பார்க்கப்படுதுங்க. எங்க சாதனை ஏதாச்சும் இருந்தா சொல்லலாம். நாங்க எல்லா வாட்டியும் விஜய் அண்ணனோட ஆட்சியை குறை சொல்பவர்கள் கிடையாது. நல்லது செஞ்சா நாங்களும் வரவேற்க ரெடியா இருக்கோம். ஆனா இங்க நல்லதா எதுவும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியலைங்க. சொல்றாங்க, அதுதான் வார்த்தைங்க. சொல்றாங்க, ஒழிக்கப்பட்டச்சான்னு கேட்டா இல்லைங்க.